புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போது நீங்க இந்த படத்துல பார்க்கிற இந்த ஜபமயத்துக்காக நீங்க ஜபியுங்க. மிக சீக்கிரத்தை சென்னையில பலத்தின் மேல் பலம் ஜப மையம் இது ஆரம்பிக்கப்பட வேண்டும். இதற்கான தேவைகள் நிறைய இருக்கிறது. இதுக்குரிய காணிக்கைகள் நிறைய தேவைப்படுகிறது. இந்த ஜப மையம் கட்டப்பட வேண்டும், சீக்கிரத்தில் அமையப்பட வேண்டும். உங்களால் இந்த ஜப மையத்துக்கு கட்டுவதற்கான உதவிகள், காணிக்கைகள் செய்யக்கூடிய விருப்பம் இருக்குமானால் நீங்க உங்க காணிக்கைகளை இந்த ஜப மையத்துக்கு அனுப்புங்கள். இதற்கு பல லட்சம் ரூபாய்கள் தேவைப்படுகிறது. உங்க ஜபம் பண்ணுங்கள். முதலாவது உங்களை தெரிந்தவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். உங்க காணிக்கைகளால தாங்குங்கள். கர்த்தர் உங்க வீட்டை கட்டி உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பலத்தின் மேல் பலம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் சொல்ல இருக்கிறேன். இந்த நாளுக்குரிய நம்முடைய தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு இந்த செய்தியுடைய தலைப்பு வளர்ச்சி அடைய வேண்டும். நாங்கள் எப்படியாவது வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காரியத்தில் ஜெயித்து விட்டால் போதும் என்று சொல்லி யாரும் நின்றுவிட கிடையாது. எப்படியாவது வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு உலகத்தில் இருக்க அநேக ஜனங்க நான் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு கம்பெனி எடுத்துக்கொண்டா அந்த கம்பெனி நடத்துகிறவங்க இந்த கம்பெனி வளர்ச்சி அடைய வேண்டும். எந்த ஒரு நிறுவனம் எடுத்துக்கொண்டாலும் அவங்க எல்லாமே சொல்கிறக்காரு வளர்ச்சி அடைய வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த வருஷத்தின் வளர்ச்சி, அடுத்த வருஷத்தின் வளர்ச்சி, இப்படி சிலர் வருஷத்துக்கு மேல் வருஷம் வளர்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பார்கள். இன்னைக்கு உலகத்தில் அநேகர் எப்படியாவது வளர்ச்சி அடைய வேண்டும் சொல்லி தன்னோட வளர்ச்சி பாதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வளர்ச்சி மிக மிக அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்துவ பிள்ளைங்க ஆவிக்குரிய வளர்ச்சி அடைவதற்கு அவங்க விரும்பி அந்த வளர்ச்சியை நோக்கி போவார்கள்னு சொன்னால் அவங்க வாழ்க்கை மிக ஆசீர்வாதமாக இருக்கும், தேவ பாதுகாப்போடு இருக்கும். இன்றைக்கு ஒரு சில ஆட்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி என்றால் என்ன, அதை நான் கற்றுக்கொண்டு என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி அவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய வேண்டும் சொல்லி விரும்பி கொண்டிருக்கார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க வளர்ச்சி அடைய வேண்டும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு நபர் வளர்ச்சி அடைந்தால் அந்த குடும்பம் வளர்ச்சி அடையும். அந்த குடும்பம் வளர்ச்சி அடைந்தால் சபை வளர்ச்சி அடையும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. அதனால இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவ தேவ பிள்ளைங்க, இந்த வார்த்தை கேட்கிற நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க வளர்ச்சி அடைய வேண்டும். மிக முக்கியமா எதுல வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கும்போது கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு தேவை. ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு தேவை. பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதை எடுத்துக்கொண்டா 3வது வசனத்திலிருந்து அதில் 8வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் ஒரு மனிதன் வளர்ச்சி அடைவதற்கான காரியங்களை அது உவமையாக சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவளுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிரதனால் அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தேய்ந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்கள் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இங்க ஒரு விதையை குறித்ததான ஒரு உவமையை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஒரு விதை அது மண்ணுக்குள்ள போய் அது சில நாட்கள் கழித்து முளைத்து அது வெளியே வந்து அது செடியாகவும் மரமாகவும் அது வளர்ந்து நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் சொல்லிதான்
தேவனுடைய விருப்பம். விதை விதையாக இருக்கக்கூடாது, விதை செடியாக மரமாக மாற வேண்டும் சொல்லிதான், வளர்ச்சி அடைய வேண்டும் சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் அங்கே வாமைகளாக சில காரியம் சொன்னா, ஒருவன் விதை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டு போனான். போகையில் சில விதை வழியருக விழுந்தது, சில விதை கற்பாறையில் விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடங்கள் விழுந்தது, சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது என்று சொல்லுகிறார். அப்போ வழியருக விழுந்த விதை முளைத்ததான்னு சொல்லி பார்த்தா முளைக்கவில்லை. அப்போ கற்பாறையான இடங்கள் விழுந்த விதை முளைத்ததான்னு சொல்லி பார்த்தா முளைத்தது, ஆனால் அது வளரவில்லை. அப்போ முச்செடியில விழுந்த விதை முளைத்ததான்னு சொல்லி பார்த்தா முளைத்தது, ஆனால் முற்களுடைய நெருக்கத்தினாலே அது வளர முடியாமல் போனது. ஆனா சில விதை மாத்திரம், நல்ல நிலத்தில் விழுந்த விதை, அது 100ஆகவும் 30ஆகவும் 60ஆக அது பலன் தந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இந்த விதை குறித்து பார்க்கும்போது இத்தனை காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் உவமையாக சொன்ன சில காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ கற்பனை கதை கட்டுக்கதை சொல்லவில்லை, நடந்ததே அவர் என்ன பண்ணார்னா உவமைகளாக சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒருவன் விதை எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருந்தானாம். அவன் போய்கொண்டு இருக்கும் போது சில விதை வழி அருகே சிந்துதான், சில விதை பார்த்தா கற்பான இடங்கள் விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடங்கள் விழுந்தது. மீதி இருக்க விதையை கொண்டு போய் நல்ல நிலத்தை தெளித்தான், அது முளைத்தது. அப்போ அது 3 அவர் கவனித்து கொண்டே இருந்தார். அப்போ வழியர்கள் விழுந்த விதை ஏன் முளைக்கவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது நிலம் பண்படுத்தப்படவில்லை. அது அப்படியே மேலே இருந்ததுனால அது ஆகாயத்து பறவைகள் அதை பட்சித்து போட்டது. அது மலை கூட இல்லை, பூமிக்குள்ளும் போல, மேலே இருந்ததுனால பறவைகள் பட்சித்து போட்டது, வளர்ச்சி அடையவில்லை. அடுத்த விதை கற்பான இடங்களில் விழுந்தது. அது அடியில் கல் இருக்கும், மேலே கொஞ்சம் மண் இருக்கும். அந்த மண்ணு மேலே இருக்கிற மண்ணுக்காகவே அது முளைத்தது. ஆனால் அது வேறு அடுத்து பூமிக்குள்ளே போக முடியல, காரணம் கல் தடுக்குது. ஆனால் முடியல. வெயில் ஏறின உடனே அந்த வெயிலுடைய தன்மை மண்ணில் பட்டு வெயில் கல்லில் போய் அந்த ஹீட்னால செடி கருகருத்து போய்விட்டது. அடுத்து சில விதை முள்ளுள்ள இடங்கள் விழுந்தது, அது முளைத்தது. ஆனால் அதுக்கு சேர வேண்டிய அந்த தண்ணீரெல்லாம் இந்த முச்செடிகள் குடித்து விட்டது. அதாவது மற்ற செடிகளுக்கு தண்ணீர் தேவை, ஆனால் முச்செடிக்கு மட்டும் தண்ணீர் தேவையில்லை. அது பூமியின் ஆழத்தில் இருக்க தண்ணீர் உறிஞ்சி அந்த சப்போர்ட்டில் அது வளரும். அப்போ இந்த செடிக்கு தர வேண்டிய தண்ணீரெல்லாம் இந்த முச்செடி அது வலிச்சு விடும். அது மாதிரி முள்ளுகள் அதிகமாக கடகண்டு வளர்ந்து விடும். செடியை பார்க்கல முற்கள் அதிகமாக வளர்ந்து இது வளரக்கூடாதபடி அதில் நெருக்கி போட்டு விட்டது. அப்போ முளைக்கவில்லை. கர்த்தநாம ஸ்தோத்திரம். ஆனால் பண்படுத்தப்படாத இடமா அங்கே இருந்ததுனால, பண்படுத்தாத இடமா இருந்தாலும் முளைக்க முடியவில்லை. அப்போ நல்ல நிலத்தில் விழுந்த விதை எப்படிப்பட்ட நிலம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது நல்ல நிலம். அடுத்தது அது கற்பாறை இல்லாத இடம், அடுத்தது முற்கள் இல்லாத இடம், அது பண்படுத்தப்பட்ட இடம். அந்த இடத்துல விதை விழுந்ததுனால அந்த விதை முளைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது வளர்ச்சி அடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் சீஷர்கள் கேட்டார்கள். கேட்கும் போது ஆண்டவர் அதுக்கான அந்த விளக்கத்தை ஆண்டவர் சொன்னாருங்க. அந்த வசனத்துல அதில் பார்க்கும்போது 19ஆம் வசனத்திலிருந்து மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதில் 19வது வசனத்திலிருந்து அதை சொல்லப்படுது. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அப்போ ஆண்டு சொன்னார், வழியருகே விதைக்கப்பட்ட விதை என்றால் என்ன, முள்ளுள்ள இடங்கள் விழுந்த விதை என்றால் என்ன, கற்பாரத்தில் விழுந்த அந்த காரியங்கள் என்னென்றலாம் ஆண்டு விலைக்கு சொல்லி கொண்டிருந்தார். அப்போ ஆண்டு சொன்னார், நிலம் என்பது மனிதனுடைய இருதயத்தை குறிக்கிறது. அப்போ வழியருகே விதைக்கப்பட்ட விதை என்பது என்னன்னா, அது பண்படுத்தப்படாத இருதயம். நிலம் எப்படி பண்படுத்தப்படாமல் இருந்ததுனால விதை மேலே இருந்தாலும் பறவைகளும் பட்சித்து போட்டுது. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா, வசனத்தை கேட்கறாங்க, கர்த்தநாம ஸ்தோத்திரம், ஆனா உணராது இருக்கிறார்கள் என்று ஆண்டு சொன்னார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, உணர்வு அடையவில்லை என்று சொன்னால், நம் வசனங்கள் நம்ம நோக்கி வரும்போது நாம் உணர்வு அடையவில்லை என்று சொன்னால், நமக்கு பார்த்தீங்கன்னா சரியான அந்த வளர்ச்சி இருக்கவே இருக்காது. உணர்வு அடைய வேண்டும். ஆண்டு அதான் சொல்றாரு, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதே பறித்து போடுகிறான் என்று ஆண்டு அழகா அங்க சொல்லுகிறான். அப்போ அந்த அவன் உணரவில்லை, உணராமல் இருந்ததுனால்தான் வசனம் அவனுக்குள்ள போல. இன்னைக்கு நிறைய பேர் நான் ஆவிக்குரிய வளர்ச்சி அடையணும்னு சொல்றாங்க. சிலர் நினைக்கிறாங்க, நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய என்று சொன்னால்
ஆண்டு வசனத்தை படிக்கும் போது அதை உணர்ந்து வாசிக்க வேண்டும், உணர்ந்து படிக்க வேண்டும். கர்த்தர் வார்த்தை நம்ம நோக்கி வரும்போது அதை குறித்து உணர வேண்டும். சில வேளை சில காரியங்கள் ஆண்டவர் நமக்கு புத்திமதியா சொல்லும் போது அது உடனே ஏற்றுக்கொண்டு அதுக்கு நாம உணர்வடைய வேண்டும். தாவீது ஒரு பாவம் செய்தார், நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொன்ன போது உணர்த்தின போது அவன் அதை உணர்ந்தான், அதை சரி பண்ணி கொண்டான், பின்பு எந்த பாவமும் செய்யவில்லை. அதுபோல ஆண்டு வார்த்தை வரும்போது நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் அதை உணரும் போதுதான் நாம் நல்ல வளர்ச்சி அடைய முடியும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஆண்டு சொல்றாரு, கற்பாறையில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே என்ன பண்றான், சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறானாம். ஆகிலும் தனக்குள்ள வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருந்து வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பம் வந்த உடனே அவன் இடர்ல அடைகிறான். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். ஆண்டு அழக விளக்கமா சொல்றாரு, கற்பாறையில் போடப்பட்ட விதை முளைத்து அது வேறு இல்லாமையால் வெயில் ஏந்து தேர்ந்து போச்சுன்றார். அது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க அழகா ஆண்டு அந்த காரியத்தை அழகா சொல்றாரு. சில பேர்ட்ட வசனத்தை சொல்லும் போது சந்தோஷமாயிட்டுறாங்க, ஆமாமா கர்த்தர் சொல்றாரு, ஆமாமா அப்படின்வாங்க. பயங்கரமா அவங்க சொல்லுவாங்க, அப்பா ஆண்டு வார்த்தை என்னவா வந்தது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனாலும் பாருங்க, ஆகிலும் தனக்குள்ள வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். அவன் கொஞ்ச காலம் மாத்திரம் வசனம் ஏற்றுக்கொண்டு அப்படியே சந்தோஷமா அப்படி இருப்பாங்க. ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பம் வந்த உடனே அவங்க அந்த வசனத்தின்படி வாழ்வதை விட்டுருவாங்களாம். துன்பமும் கஷ்டமும் அங்கே உபத்திரமும் துன்பம் வந்த உடனே அவங்க இடரில் அடைகிறார்கள். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்களால சரியான வளர்ச்சி அடைய முடியவில்லை. நம்ம வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும், நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் வசனத்தை விடக்கூடாது. சில பேர் உபத்திரமும் துன்பம் வந்துடும், சில பேர் பாவங்களும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. காரணம், அது சில காரியங்களை சொல்லுவாங்க, நானா செய்த, நானா பண்ணேன், என் நிலைமை எவ்வளோ மாறிவிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதனால இவங்களால சரியான ஒரு வளர்ச்சி அடைய முடியாமல் போய்விடுகிறது. மூன்றாவது, முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயும் இருந்து உலக கவலையும் ஐசுத மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுவதனால் அவனும் பலனற்று போகிறான். அப்போ மூன்றாவது, இந்த மனுஷன் வளர்ச்சி அடையாம போவதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால், அவனுக்கு உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அவனை சரியான வளர்ச்சி அடையாமல் போய்விடுகிறதா. இன்னைக்கு ஒரு சில ஆட்கள் அப்படிதான், இன்னைக்கு கடகடகன்னு வருவாங்க, கடகன்னு நல்ல வேலை செய்வாங்க, ஊழியர் செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படிலாம் போய் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. வசனத்தின்படி வாழ்வது, வசனத்தில் நடப்பது, அதை விட்டு விடுவாங்க. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, ஐஸ்வர்யமும் பணமும் இருந்தா நம்ம ஊழியம், நம்ம தேவனுக்கு ஏதோ நடக்க முடியாது என்பதெல்லாம் அல்ல. இருக்கலாம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு கொடுத்த செல்வம் தானே, தேவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தானே, அதை வைத்துக்கொண்டு அழகா செய்யலாம். ஆனா சில உலக கவலை, அவங்க பாரு இப்படி இருக்கிறாங்க, அவங்க இப்படி வந்துட்டாங்க, அவங்க எப்படிலாம் பண்ண, அது போல் நாமளும் போகலாம் அப்படின்னு சொல்லி போய் வசனத்தை விட்டுட்டு விலகி வாழ்வாங்க. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அப்ப இவங்களும் சரியான வளர்ச்சி அடைய முடியல. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். வசனத்தை அநேகர் ஏற்றுக்கொள்றாங்க, ஆனா வளர்ச்சி அடைய முடியாத காரணம் என்னன்னா, அவங்க வசனத்தை உணரவில்லை, அதனால வளர்ச்சி அடையவில்லை. சிலர் வசனத்தை கேட்கறாங்க, சந்தோஷமா கேட்கறாங்க, கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்காங்க, அதுக்கப்புறம் வளர்ச்சி அடைய முடியல. காரணம் என்ன அப்படி என்று சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள உபத்திரம் துன்பம் வந்தவொடனே விட்டுறாங்க. உபத்திரம் துன்பம் வந்தோம், அந்த வளர்ச்சி அவங்களை தடை பண்ணி விடுகிறது. மூன்றாவது வளர்ச்சி தடை காரணம்னா உலக மயக்கமும் ஐஸ்வர்யம் தான் அவங்களை தடுத்து விடுகிறது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய காரியத்துல நீர் வளர்ச்சி அடையக்கூடாதபடி எது உன்னை தடுக்கிறது? கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எது உன்னை தடுக்கிறது? பாருங்க, இன்னைக்கு உலக கவலை, ஐஸ்வர்யத்தை மயக்கம் இன்னைக்கு அவங்களை தடுத்து விட்டது. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். உபத்திரமும் துன்பமும் அவங்களை தடுத்து விட்டது. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை எது தடுக்கிறது? கர்த்தருக்குள் வளர வேண்டிய நீ, கர்த்தருக்குள் வாழ வேண்டிய நீ, எதுல உன்னை வளர்ச்சியை தடை செய்கிறது? கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டு சொல்ற, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகளா இருக்கிறீர்கள், மிகுந்த கனிகள் கொடுக்கும்படி அவர் கொடியை சுத்தம் பண்ணுகிறாராம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஆவிக்குரிய வளர்ச்சி அடையணும்னா உங்க இருதயம் பண்படுத்தப்பட வேண்டும். பாருங்க, நான் 23ஆம் வசனத்துல, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கொடுக்கிறான். அப்ப என்ன, ஒரே வார்த்தை என்ன சொல்லி பார்த்தா, உணர வேண்டும்.
அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல சொல்றாரு, வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனும். வசனத்தை கேட்கிறது மாத்திரம் இல்லைங்க, உணர வேண்டும். இங்க முதல்ல பார்க்கிறோம், வசனத்தை கேட்டான், உணரல. ரெண்டாவது வசனத்தை கேட்டான், ஆனாலும் அவனால உபத்திரமும் துன்பம் வந்தவனு விட்டுட்டான். அடுத்து வசனத்தை கேட்டான், உலக கவலை ஐஸ்வர்ய மயக்கம், அதனால விட்டுட்டான். ஆனா கேட்டாங்கன்னு தான் சொல்லப்படுது, ஆனா உணரவில்லை. இவங்க உணர்ந்திருந்தாங்கன்னா என்ன அந்த இருதயத்தை அழகாக தேவனுக்கு கொடுத்துருப்பாங்க. உணர்ந்திருந்தாங்கன்னா அவங்க இருதயத்தை கத்தர் கொடுத்துருப்பாங்க. உணர்ந்திருந்தா கத்தருக்கு இருதயத்தை கொடுத்துருப்பாங்க. பாருங்க, உணராதனால்தான் அவங்க இருதய கடினமா இருந்தது, அதனால வசனம் உள்ள போல. ரெண்டாவது உணராமல் இருந்ததுனால்தான் என்ன ஆயிட்டா, உபத்திரமும் துன்பம் வந்த உடனே அவங்க வசனத்தை விட்டுட்டாங்க. ரெண்டாவது உணராமல் இருந்ததுனாலதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில உலக கவலை ஐஸ்வர்ய மயக்கம் வந்தோடனே அவங்க அதை விட்டுட்டாங்க. அப்ப வாழ்க்கையில நாம உணர வேண்டும். யாரெல்லாம் வசனத்தை உணர்றாங்களோ அவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சியை கத்தர் கட்டளையிடுவார். அருமையான கத்தர் பிள்ளைகளை, வசனத்தை கேட்கறது பெருசல்ல, அதை உணர வேண்டும். உணரும்போது தான் அந்த வசனம் உங்களுக்குள்ளே கடந்து செல்லும். அப்போது நீங்க 100 மடங்கு பலன் கொடுப்பீர்கள், 60 மடங்கு பலன் கொடுப்பீர்கள், 30 மடங்கு பலன் கொடுப்பீர்கள். நீங்கள் பலன் அடைய வேண்டும் சொல்லி தான் தேவன் விரும்புகிறார். அந்த பலன் எப்படின்னா, வளர்ச்சி அடையும் போது. அந்த வளர்ச்சி எப்போது வரும்னு சொன்னா, நீங்கள் உணரும் போது தான் அந்த வளர்ச்சி வருகிறது. இந்த வசனத்தை கேட்டு உணரும் போது மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் வரும். அது மாத்திரமல்ல, உங்க வளர்ச்சி உங்களோட மாத்திரம் நின்று விடுகிறது. நீங்க மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கும்படி தேவன் உங்களை காண்பித்து மற்றவர்களும் வளர்ச்சி அடையும்படி தேவன் செய்கிறார். கர்த்தர் வருகை மிக சமீபமா இருக்கிறது. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடையுங்கள், வசனத்தை கேளுங்கள், உணர்வடையுங்கள், அதுக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இப்ப நாம் ஜெபிப்போம். கண்களை மூடுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆஸ்வதிக்கப்பட்ட இயேசப்பா, அந்த கால வேலைக்காக ஸ்தோத்திரம். அன்றரே, வார்த்தை கேட்ட முடியாத பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. எங்கள் வாழ்க்கையை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதே, எங்கள் வளர்ச்சி குன்றி போய் இருக்கிறதே, நாங்களும் எவ்வளோ வளர்ச்சி அடைய வேணும்னு சொல்லி விரும்புகிறோமே, எங்களால் வளர்ச்சி அடைய முடியவில்லையே என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எஸ்அப்பாவுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. ஏதோ சுவாமி, இவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியில அந்த உணரத்தக்க அந்த உணர்வை கத்தர் உண்டு பண்ணுவீராக. வசனத்துக்கு இடம் கொடுக்கிறவர்களாக மாற்றுவீராக. எஸ்அப்பா, வசனத்தை குறித்ததான் எஸ்அப்பா அந்த தாகம் வாஞ்சி உங்களுக்கு உண்டு பண்ணுங்க. இப்போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் இருக்கிற ஆண்டவரே, உணராது கூடாது பிடிக்கிற எல்லா அந்தகார இருள்களை இயேசுவின் நாமத்தை அகற்றி போடுகிறேன். ஏசப்பா, இவங்க மனக்கண்களை திறந்துருளுங்க. வசனத்தை வாசிக்கவும் அதன் மேல் நடக்கக்கூடிய இருதயத்தை தந்துருளுங்க. கர்த்தாவே, இவங்க ஜெபிக்கிற காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுங்க. இவங்களை ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும்னு சொன்னா திரையில பார்க்குற எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் ஒவ்வொரு மாவட்டத்துல நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். அநேக நாளாய் கர்த்தர் என் மனதில் வைத்த ஒரு பாரம், மாவட்டங்கள் தோறும் இந்த ஜெபத்தை நடத்த வேண்டும் என்பதாக. அது இப்போ இந்த வருடம் நாங்கள் துவக்க இருக்கிறோம். இப்போது சேலம் மாவட்டத்தில் முதல் வியாழக்கிழமை YMCA மினி ஹாலில் முதல் வியாழக்கிழமை இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாதம் ஜெபம் நடைபெறுகிறது. அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் 2வது வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் சேதமங்கலம் என்ற பகுதியில் நடைபெறுகிறது. அடுத்தது ஈரோடு மாவட்டத்தில் CSI ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிற பிரே ஹாலில் இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. அதே போல திருப்பூர் மாவட்டத்திலும் 3வது புதன்கிழமை காலை 10 மணிக்கு இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடைபெறுகிறது. இன்னும் மிக விரைவில் எல்லா மாவட்டங்களிலும் இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடைபெற இருக்கிறது. நீங்கள் அந்தந்த மாவட்டங்களில் உங்களுக்கு தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடத்த இருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை நாங்கள் அறிவிக்கிற இந்த மாவட்டத்தில் இருக்கிற நபராக இருப்பேன்னு சொன்னால், நீங்கள் நடைபெறுகிற இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபத்தில் பங்கு பெறுங்கள். வருகிற யாவருக்கும் தனித்தனியே ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு விடுவிக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.